ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 92வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 91 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோட்டில் வந்து கார் போய்க்கிருக்கு. ஸோ அந்த காருக்குள்ளே இருக்க நபரை வந்து பக்கத்தில் பைக்கில் வர்ற ஒரு நபர் வந்து கத்தியை வீசும் பொழுது அது அவரோட நெஞ்சில குத்திடுது. சோ அந்த கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னாடி போய்க்கிருக்க ஒரு கிண்டர் கார்டன் பஸ்ல வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ அடுத்த நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிருக்காங்க. சோ அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா குவிக் லோன் கம்பெனியோட CEO வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கார் அந்த பஸ்ல மோதினால ஒரு குழந்தையும் வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் தான் ஒரு நபரை அனுப்பி அந்த CEO வந்து கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்க்கிருக்காங்க. அவருக்கு ஏற்பட்ட லோன் ப்ராப்ளம்னால தான் அவர் இந்த வேலையை பார்த்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ரிப்போர்ட்டர் வந்து ஆனால் அந்த கொலை பண்ணவனை பத்தி எந்த விதமான அடையாளமோ எந்த விதமான டீட்டெயில்ஸும் யாருக்குமே தெரியல. அவனை எல்லாருமே ஃபாக்ஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ அங்க இருக்க டிவியில் வந்து நியூஸ் ஓடிக்கிருக்கு. இன்னையோட குவிக் லோன் CEOவும் கிண்டர் கார்டன் குழந்தையும் இறந்து போய் 6 மாசம் ஆகுது. இன்னும் போலீஸால அந்த ஃபாக்ஸ் நபரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து நல்லா தூங்கிக்கு இருக்காரு. சொன்னே ரான் வந்து அப்பா எழுந்திருங்க, ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன உனக்கு பிரச்சனை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா அவர் ஆல்ரெடி இங்கே தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து எழுந்துடுறாரு. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னே மோரிசன் வந்து என்னது ஃபாக்ஸை பிடிக்கணுமா, அதுவும் உங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடியா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கிளைண்ட் வந்து சார் என்னோட பேர் வந்து புன்சோ உசியோ, நான் வந்து ரியல் எஸ்டேட் பிரான்ச் பிரசிடென்ட்டா இருக்கேன். சரியா 5 நாளைக்கு முன்னாடி என்னோட கம்பெனி மூலியமா நான் ஹெல்த் செக்கப்புக்கு போயிருந்தேன். அதுல எனக்கு இருந்த நார்மல் அல்சரை வந்து ஸ்டொமக் கேன்சர்னு தப்பா சொல்லிட்டாங்க. முதல்ல அதை கேட்டது நான் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்போ உங்களை கொலை பண்றதுக்கு நீங்க ஃபாக்ஸை நீங்களே ஹையர் பண்ணிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த புன்சோ வந்து நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப கார்டன் மோரிசன் ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ புன்சோ வந்து எனக்கு தெரிஞ்ச சில பேரை வச்சுதான் நான் ஃபாக்ஸோட நம்பரை வந்து கண்டுபிடிச்சேன். எனக்கு கொலை பண்றதுக்கான மொத்த பணத்தையும் ஆன்லைன்ல அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். பட் ஆனா அவனோட அக்கௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. அவனை யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நானும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஸோ உங்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இது உண்மைதானா இல்லைன்னா ஏதாச்சும் ஹிடன் கேமரா வச்சு எதுவும் பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து நான் ஒன்றும் விளையாடல, நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல பார்க்கும்பொழுது மாடியில வந்து ஒரு ஸ்னைப்பர் இருக்கதை கானன் வந்து நோட் பண்றான். ஸோ கானன் வந்து வேகமா புன்சோவை வந்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ அந்த ஸ்னைப்பர் வந்து மோரிசன் வீட்டோட விண்டோவை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ மோரிசனும் ரானோ இன்னொரு சைடு வந்து தரையில படுத்துடுறாங்க. ஸோ புன்சோ வந்து அது கண்டிப்பா ஃபாக்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்பொழுது அங்க யாருமே இல்லைன்றது தெரியுது. ஸோ ரான் வந்து கீழே என்ன வேலட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து நான் உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து இல்லை பண்ணாதீங்க, என்ன கொலை பண்றதுக்கு நான் தான் அந்த ஃபாக்ஸை ஹையர் பண்ணேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓகே அந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், அந்த ஃபாக்ஸை பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து ஆமா அந்த ஃபாக்ஸை நீங்க எப்படி பிடிப்பீங்க, அவனை பத்தி எந்த விஷயமும் தெரியாதே அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு நான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், நான் எனக்கு பிடிச்ச ட்ரிப்ல இருக்கும் பொழுதுதான் என்னை கொலை பண்ணணும்னு நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ட்ரிப்புனா அந்த மலையில ஏற ட்ரெக்கிங் மாதிரியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது ட்ரிப்பில் தான் கொலை பண்ணணும்னு சொன்னான்னா இப்போ எதுக்காக அவன் ஷூட் பண்ணணும், அப்படின்னா கண்டிப்பாக இவரை கொலை பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புன்சோ சொன்ன மாதிரியே டனாபாரா மவுண்டனில் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி அந்த ஃபாக்ஸை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ ரான் வந்து ஏய் கானன் என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஏய் ரான் நீ இங்கேயும் மொத்த ஃபிலிமி காலி ஆக்கிடுவோம் போலையே அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து அப்பா எங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ஏய் ரான் நம்ம
எதுக்காக இங்க வந்தோன்றதே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நம்ம வந்து நார்மல் ட்ரிக்கரா நடந்துக்கணும், அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் புன்சோவும் நார்மல் ட்ரிக்கர் மாதிரி அங்க வந்துடுறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மவுண்டனோட லாட்ஜில் தங்குறதுக்காக நேமை வந்து ஃபேக்ஸில் வந்து அனுப்பிக்கிருக்காங்க. ஸோ ரான் வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த மேப்பில் இருக்க இந்த லாட்ஜுக்கு தான் போய் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபர் வராரு. அவரோட பேர் வந்து கெனிச்சி ஹிராய். அவர் வந்து டோடோ யூனிவர்சிட்டியில் வந்து ஹைக்கிங் கிளப்பை சேர்ந்த ஒரு மெம்பராக இருக்காரு. ஹாய், உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஹைக்கிங்கா? நான் வருஷம் வருஷம் இங்கே வருவேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து இப்போ என் கூட ஃபாக்ஸாக இருக்கலாம், நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னே ரான் வந்து என்னோட பேர் வந்து ரான், இவன் தான் என்னோட குட்டி தம்பி, இவனோட பேர் வந்து கானன், அப்புறம் இவர் என்னோட அப்பா, அவரோட பேர் வந்து மோரியாமா அப்படின்னு சொல்கிறப்ப புன்சோ வந்து ஹாய், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாரு. அதே சமயம் புன்சோ வந்து பின்னாடி இருக்க ஒரு நபரை பார்த்துட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நபர் வந்து அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டாரு டகானாசி. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெனிச்சி வந்து மேகம் வந்து கருக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் வந்து லாட்ஜுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்பொழுது புன்சோ வந்து மோரிசன் ஃபாக்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு எனக்கு நல்லா தெரியும், அவன் கொலை பண்ண எல்லாரையுமே இடது கையில் இருக்க கத்தி மூலியமாக தான் கொலை பண்ணியிருக்கான், அதுவும் அங்கே பாருங்களேன் அந்த கெனிச்சியும் லெஃப்ட் ஹேண்டடாக தான் இருக்கான், கண்டிப்பாக அவன் தான் ஃபாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபர் வராரு. மோரியாமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், என்னோட பேர் வந்து சின்சோ நொசி, நான் ஒரு நாவலிஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து ஓ நீங்கள் தானே த பியூட்டிஃபுல் அம்னீஷியா கேஸ்ன்ற ஒரு நாவல் எழுதுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சின்சோ வந்து பரவாயில்லையே, இந்த மலையில் கூட எனக்கு ஒரு ஃபேன் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஆமாம் அது ஒரு நாவல்ன்ட்டு, அதில் வந்து கில்லர் வந்து ஒரு அம்னீஷியா பேஷண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேடி வந்து நாங்களும் உங்கள் கூட வர்றோம், எங்களுக்கு பார்த்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா குயோகோ சாகுசா. அவங்க கூடயே வந்து ஒரு நபர் இருக்காரு, அவரோட பேர் வந்து அகிரா கவாபே. ஸோ கானன் வந்து ஒருவேளை ஃபாக்ஸ் வந்து ஏன் ஒரு பொண்ணா இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஃபாக்ஸோட ஜெண்டரே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா நபர்களையும் கூட்டிட்டு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கானன் வந்து இதில் ஃபாக்ஸ் யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோமோ, மீதி இருக்க 5 பேரில் ஒரு ஆள் தான் ஃபாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்து சரிவான அந்த மலையில் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கெனிச்சி வந்து புன்சோ கயிறு நல்லா டைட்டாக பிடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப புன்சோ பிடிச்ச கயிறு வந்து திடீர்னு அறுந்துடுது. ஸோ அவர் கீழே விழுக போகும்பொழுது நம்ம கானன், மோரிசன், கெனிச்சி 3 பேர் பிடிச்சு அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ புன்சோ வந்து ஏய் கெனிச்சி நீ தானே என்னை கீழே தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து இல்லை இல்லை அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, கயிறு வந்து அதுவாக தான் அறுந்திருக்கு, இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கு இருக்கும் பொழுது கெனிச்சி வந்து அதுக்கு எதுக்கு அவர் என்னைய மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிறதுல யார் ஃபாக்ஸ்ன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் ரான் வந்து ஏய் கானன் எனக்கு அங்கே இருக்க அந்த 2 பேர் மேலே தான் எனக்கு சந்தேகமே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து எனக்கு அதோ அங்கே இருக்காரே வாட்டாரோ அவர் மேலேயும் சந்தேகம் இருக்குது, ஏன்னா அவர் பெரும்பாலும் தனிமையாகவும் ரொம்ப மர்மமாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்சோ வந்து என்ன 2 பேரும் ரகசியம் பேசிக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த மலையில் வந்து ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப நேரம் ஏறினால பயங்கரமாக டயர்ட் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு மலை திண்டில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கு இருக்காங்க. ஸோ கானன் வந்து ரான் நீ எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து நான் கராட்டே ட்ரைனிங் எடுக்கிறனால தான் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், என்னோட காலை பற்றியா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து எல்லாம் சரிதான், ஆமாம் இந்த கெனிச்சி எங்கே போனார் அப்படின்னு சொல்கிறப்ப புன்சோ வந்து அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பான், அவன் ஒரு மர்மத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ஏய் புன்சோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப குயோகோ வந்து என்னது மர்மத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப அகிரா வந்து சரி நம்ம இங்கேருந்து தனியாக போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் கானன் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்றை மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே சமயம் கெனிச்சி வந்து அப்பாடா இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது பின்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து இருக்காரு. ஸோ கெனிச்சி திரும்பி பார்க்கும்பொழுது பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலறல் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை கேட்டதும் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் வாட்டார் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மோரிசன் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வாட்டார் வந்து கொஞ்சம் கீழே பாருங்களேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்றப்ப கீழே வந்து கெனிச்சி கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஸோ நீ கார்னர் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஸோ நீ புன்சோ வந்து நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், இவன் அந்த ஃபாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து ஏய் வாட்டாரு நீ தானே இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்றப்ப வாட்டாரு வந்து இல்ல இல்ல என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றப்ப நீ கார்னர் வந்து அங்கிள் நம்ம கீழே போய் பாடியை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோரிசனும் கார்னரும் வந்து பாடியை வந்து செக் பண்றாங்க. ஸோ கெனிச்சி பாடிக்கு பக்கத்துல வந்து ஒரு கத்தி இருக்கதை நோட் பண்றாங்க. ஸோ அந்த கத்தியோட முனியில வந்து லைட்டா பிளட் இருக்கதையும் நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கெனிச்சியோட முகத்துல வந்து லைட்டா கீறலும் இருக்கு. அதே சமயம் மோரிசன் வந்து என்ன நடந்திருக்கணும்னா அந்த ஃபாக்ஸ் வந்து கத்திய கெனிச்சி மேல வீசி எரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ கெனிச்சி விலகுற சமயத்துல கால் தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சின்சோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்போ புன்சோ வந்து ஆமா நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்றப்ப சின்சோ வந்து நான் மேல இருந்தேன், திடீர்னு அலறல் சவுண்ட் கேட்டது, அதனால தான் வந்தேன், எனக்கு அங்க இருக்கிற அந்த 2 பேர் மேலதான் சந்தேகமே அப்படின்னு சொல்றப்ப குயோகோ அப்புறம் அகிரா வந்து நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒரு நிமிஷம் போலீஸ் வர்ற வரைக்கும் எல்லாரும் மவுண்டன் லாட்ஜில் தான் இருக்கணும், முன்னாடியே நீங்க போனீங்கன்னா போலீஸுக்கு முதல்ல சந்தேகம் வர்றது உங்க மேலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சின்சோ வந்து ஆமா மோரியாமா நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எங்க அப்பா வந்து ஆபீஸ் ஒர்க்கரா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப கார்னர் வந்து ஆமா ஆமா அவரை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுது. சொன்ன எல்லாருமே வேகமா அந்த மவுண்டன்ல இருக்க லாட்ஜை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த டோரை ஓபன் பண்ணதும் உள்ள இருக்க வயசான பெரியவரை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜோகிஷி இவாடா, அவர் வந்து கேபின் மேனேஜரா இருக்காரு. சரி எல்லாரும் உள்ள வாங்க சளி பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் சந்தோஷமா உள்ள போய்க்கிருக்காங்க. ஸோ கார்னர் வந்து அங்கிள் நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கால் பண்ண ட்ரை பண்றாரு. பட் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியில பயங்கரமான மழை இருக்கிறனால எல்லா கனெக்ஷனும் வந்து கட் ஆயிடுது. ஸோ மோரிசன் வந்து இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து இந்த மலையில கீழே இறங்குறது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சின்கோ வந்து இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் கூட கில்லரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அகிரா வந்து நம்ம இப்படி வந்து மோசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஜோகிஷி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒரு கில்லர் வந்து ஆக்சிடென்ட் மாதிரியே ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஜோகிஷி வந்து இது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப சின்சோ வந்து எனக்கு தெரிஞ்சு புன்சோ தான் கில்லரா இருக்கணும், ஏன்னா பெரும்பாலும் நல்லவங்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுறவங்க தான் கில்லரா இருப்பாங்கன்னு நான் நாவல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப புன்சோ வந்து கொஞ்சம் உன்னோட வாயை மூடிட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியில வந்து பயங்கரமான மழை பெஞ்சுக்கிருக்கு. அதே சமயம் ஜோகிஷி வந்து ஒரு பேக்ல வந்து கறி அப்புறம் ரைஸை வந்து சுடுதண்ணில ஹீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிருக்காரு. சோனி ரான் வந்து இன்னைக்கு நைட்டு இதைத்தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கு இருக்காங்க. அதே சமயம் வாட்டர் வந்து ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கதை எல்லாரும் பாக்குறாங்க. சோனி புன்சோ வந்து நீ என்ன யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்றப்ப வாட்டர் அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்ணும் பொழுது அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி கீழே விழுந்துடுது. சோனி புன்சோ வந்து நீ தான் அந்த கில்லரா அப்படின்னு சொல்றப்ப வாட்டர் வந்து ஹண்டிங் போற எல்லாருமே கத்தி வச்சிருப்பாங்க அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப சின்சோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன், உங்களோட பேர் வந்து மோரி கோகாரு தானே, நீங்க ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ், உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னி சின்சோ வந்து நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதுவும் கேஸ் விஷயமாவா, சும்மா என்கிட்ட சொல்லுங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ வந்து ஆன் பண்றாரு. ஸோ அதில் என்ன சொல்றான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் 60 வயதான டனாகா யோரோன்ற நபர் வந்து கத்தியால் குத்தப்பட்டு டனாபாரா கிராமத்தில் வந்து இறந்து போயிருக்காரு. அதனால 50 பேர் கொண்ட போலீஸ் அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் டீம் வந்து அந்த இடத்துல தேர்தல் வேட்டையை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக தூங்கிக்கிருக்காங்க. பட் ஆனால் நம்ம கான் வந்து முழிச்சுக்கிருக்கான். அங்கிளோட கொரட்டத்தொல்லை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப யாரோ ஒரு நபர் வந்து மோரிசனை வந்து கத்தியால் குத்துறதுக்காக வந்துக்கிருக்காரு. சொன்ன கார்னர் வந்து அங்கிள் கில்லர் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கில்லர் வந்து கத்தியை போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிக்கிருக்கான். சொன்ன கார்னர் வந்து வேகமாக லைட்டு போட்டுட்டு நம்ம கூட்டத்தில் யாரும் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வாட்டர் மட்டும் அந்த பெட்டில் இல்லைன்றது தெரியுது. சொன்ன கார்னர் வந்து வெளியே போகும்பொழுது பின்னாடியே நம்ம புன்சோ அப்புறம் மோரிசனும் வந்துடுறாங்க. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டரோட அலறல் சவுண்டு கேட்குது. ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு போய் பார்க்கும்பொழுது வாட்டர் வந்து ஒரு குகை கிட்ட வந்து கீழே குனிஞ்சு அழுதுக்கு இருக்காரு. எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப புன்சோ வந்து கண்டிப்பாக இவன் தான் அந்த ஃபாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கார்னர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வாட்டர் வந்து கூரை இடையுது, என் மேலே விழுக போகுது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அப்போ இவரும் ஃபாக்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் விடிஞ்சிடுது. ஸோ நம்ம
மோரிசன், கானன், புன்சோ, வாட்டாரு எல்லாரும் போய்க்கிருக்காங்க. ஸோ நீ வாட்டாரு வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லேண்டை வந்து ரியல் எஸ்டேட் காரங்க வந்து மிரட்டி வாங்கிக்கிட்டாங்க, அதுக்காக என்னை குறுகலான இடத்துல வச்சு மிரட்டினாங்க, அன்னையிலேருந்து எனக்கு இப்படி தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஓ புன்சோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொன்னனால தான் வாட்டாருக்கு அவரை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போ இவரும் ஃபாக்ஸ் கிடையாதா, இப்போ நான் என்ன பண்ணுறது, மீதி இருக்க 4 பேரில் ஒரு ஆள் தான் ஃபாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே சமயம் ரான் இருக்க ரூமுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிறது தெரியுது. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானோட அலறல் சவுண்டு கேட்குது. ஸோ அதை கேட்டதும் மோரிசனும் கானனும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ கானன் வந்து ரான் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வேகமாக ரானை காப்பாற்றுறதுக்கு ஓடுற அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ ரானை காப்பாற்றினாங்களா இல்லையா, யார் அந்த கொலையை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க தேடுற அந்த ஃபாக்ஸ் யாருன்றத அடுத்த எபிசோடில் எண்டிங்கோட பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.